அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம எல்லா சிவன் கோவில்களிலேயும் பைரவரை பார்த்துருவோம். எல்லா கோவில்கள்லேயும் ஒரு பைரவர் தான் இருப்பார், கால பைரவர், காலத்தை வென்ற சம்ஹார மூர்த்தி. அதே போல் நம்முடைய சத்துருக்களிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அந்த கால பைரவரை போய் வழிபாடு செய்தோம்னா நமக்கு சத்துருக்கள் தொல்லை, எதிரிகள் தொல்லையிலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே சமயத்தில் பிள்ளைகள் கல்வியில் வெற்றி பெற வேண்டும். என் பிள்ளை படிப்பில் மந்தமாக இருக்கான், இந்த பிள்ளை படிப்பில் நல்லா வரணும், படிப்பில் தேர்ச்சி பெற்று வரணும், இவர் எப்படி காலத்தை வென்று வந்தாரோ அதுபோல் என் குழந்தை கல்வியை வென்று வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய நண்பர்கள் ஞான பைரவர் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். ஞானம் என்பது புத்தி, அறிவு, இதை சார்ந்தது. அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடம் கேட்க கடவன், அவனுக்கு அது சம்பூர்ணமாய் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும். அப்போ இந்த ஞானத்தை தனது பெயரிலே சூடி இருக்கக்கூடிய இந்த ஞான பைரவரை இந்த குழந்தை சென்று பார்க்கின்ற பொழுது கல்வியில் தேர்ச்சி பெறுவதற்கு, கல்வியில் தெளிவடைவதற்கு, அவர்களுடைய சந்தேகத்துக்குண்டான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு குருமார்களை கொடுப்பதற்கு இந்த ஞான பைரவரால் முடியும். சரி, இப்போ இந்த கால பைரவர் ஞான பைரவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல குடும்பமாக போயிட்டு வர்றது விசேஷம் தானே. அதற்காக தான் இந்த பதிவே. அப்படியாகப்பட்ட திருத்தலம் திருச்சிக்கும் முசிறிக்கும் நடு மையத்தில் இருக்கிறது. முசிறியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலையும் திருச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த திருக்கோயில் இருக்கிறது என்பது விசேஷம். இங்கு ஞான பைரவரும் கால பைரவரும் தெற்கு திசையை நோக்கி இருப்பது அதைவிட விசேஷம் என்பது இந்த பதிவினுடைய நோக்கம். இது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காகவும் எதிரிகளின் தொல்லைகளில் மாட்டி தவிக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்குமான இந்த பதிவு. இதில் மேலும் தொடர்புகள் தேவை, விளக்கங்கள் தேவை என்றால் என்னுடைய அலைபேசி எண் 90 92 16 02 97 755 815 64 23 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் கேட்கறதுக்கு உண்டான பதில்களையும் வழிமுறைகளையும் அல்லது அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியையும் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன்.